வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादगां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சொர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சொர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் ஷட்பஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 56. பிரதி பிரயாணோத்பத்தனம், அதாவது ஸ்ரீ ஹனுமானாகப்பட்டவர் நாம் வந்த காரியமானது முடிந்தது, ஆகவே கிஷ்கிந்தைக்கு திரும்பி செல்வதுதான் சரி என்று முடிவெடுத்தாராம் என்கிற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும், அதாவது ராமாயணத்திலேயே இந்த சுந்தரகாண்ட பிரிவு தான் மிக 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 முக்கியமானது என்று வால்மீகி மகரிஷியும் வேத தர்ம சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகங்களெல்லாம் நீங்கள் கேட்டுட்டே இருந்தேன்னா நம்ம கிரகத்தில் இல்லத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் மற்றும் நமது இல்லத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற நோய் நொடிகள் இவையெல்லாம் சரியாகி நாம் எடுக்கக்கூடிய அனைத்து காரியத்திலும் ஜெயமானது, வெற்றியானது கிட்டும் என்பது 100க்கு 100% கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம். ஆகவே அனைவரும் இன்றைய சுந்தரகாண்ட பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரவசத்ருக்கண அனுபவசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீ ஹனுமத் சுவாமி, ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுர அக்ஷரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यो ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரீகமணீயவிக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரியம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. புத்திர்பலம் சோதைரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்தும் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரவசத்ருகண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீ ஹனுமத் சுவாமி, ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் ஷட்பஞ்சாச சர்க்கமானது 56.
பிரதி பிரயாணோத்பதனம், அதாவது ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் நான் வந்த காரியம் எல்லாம் முடிந்து விட்டது, இனி கிஷ்கிந்தைக்கு திரும்பி செல்ல தான் சரியாக இருக்கும் அப்படின்னுட்டு முடிவு எடுத்தாராம். ததஸ்யாம் சிம்சபா மூலே ஜானகிம் பரியவஸ்திதாம் அபிவாத்யா பிரவீதிஷ்ட்யா பசியாமி துவாமிஹாக்ஷதாம். அப்புறம் என்ன பண்ணாரோ அனுமாராகப்பட்டவர் சிம்சபா மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய உட்கார்ந்திருக்கும் ஸ்ரீ சீதா பிராட்டியாரை வந்து நமஸ்காரம் பண்ணினாராம். நமஸ்காரம் பண்ணிவிட்டு, என்னுடைய பாக்கியத்தினால அபாயம் ஏதும் ஏற்படாமல் க்ஷேமமாக இருக்கக்கூடிய தங்களை சீதா பிராட்டியாராகப்பட்ட என்னுடைய அன்னையை நான் பார்க்கிறேன் அப்படின்னுட்டு ஹனுமார் வந்து சொன்னாராம். ததஸ்தம் பிரஸ்திதம் சீதா வீக்ஷமானா புனப்புனः பத்ருஸ்நேகான் விதம் வாக்கியம் ஹனுமந்தம் அபாஷதः. அப்போ வந்து ஸ்ரீ ஹனுமார் வந்து கிஷ்கிந்தைக்கு புறப்பட தயாராக இருக்கும் ஹனுமாரை ஸ்ரீ சீதா பிராட்டியார் அன்போடு பார்த்து அவரையே பார்த்துட்டே இருந்தாலும் திரும்பி திரும்பி தன்னோட கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானிடம் கொண்டுள்ள நெருக்கமான பாசத்தை வந்து புலப்படுத்தக்கூடிய சொற்களை வந்து ஹனுமார்கிட்டக்க சொன்னாராம் சீதா பிராட்டியார். காமமஸ்ய துவமே வைக்க காரியஸ்ய பரிசாதனே பர்யாப்த பரவீரக்ன யசஸ்யஸ்தே பலோதயா. அப்போ வந்து கிஷ்கிந்தைக்கு புறப்பட தயாராக இருக்கக்கூடிய ஹனுமாரை பார்த்து சீதா பிராட்டியார், எதிரிகளையெல்லாம் மயக்கக்கூடியவனே, மேற்கொண்டுள்ள காரியத்தை வந்து செய்து முடிப்பதற்கு நீ ஒருவனே போகிறோம், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அதனால் உன்னுடைய கீர்த்தியானது பெருகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாலாம் சீதா பிராட்டியார். சரை சுசங்குலாம் கிருத்வா லங்காம் பிரபலார்த்தனः மாம் பிரயஜதி காகுஸ்த தஸ்தஸ்ய ஸ்ருதம் பவேத். எதிரிகளை எல்லாம் மாய்க்கவல்ல ஸ்ரீ ராமபிரான், சீதா பிராட்டியார் சொல்கிறா, இலங்கையை வந்து பானங்களால் கலக்கி, அதாவது ராவனுடன் யுத்தத்தில் வென்று என்னை அழைத்து சென்றால்தான் அந்த விஷயம் மட்டும்தான் ஸ்ரீ ராமபிரானுடைய பெருமைக்கு அழகாகும் அப்படின்னு சொல்லு, அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னாலாம். தத்யதா தஸ்ய விக்ராந்தம் அனுரூபம் மகாத்மனः பவேதாக வசூரஸ்யா ததா துவம் உபபாதையா. ஆகவே அதனால் போரில் வந்து வல்லவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய பராக்கிரமத்திற்கு ஏற்றபடி ஹனுமானே, நீ செயல் திட்டங்களை எல்லாம் வகுத்து கொள்ளணும் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ததர்த்தோ பகிதம் வாக்கியம் பிரசிதம் ஹேது சங்கீதம் நிசம்ய ஹனுமான்ஸ்தஸ்ய வாக்கியம் முத்திரம் அப்ரவீத்து. இந்த மாதிரி ரொம்பவும் அழகிய பொருள் புரிந்ததாகியும் ரொம்பவும் வினயமாகவும் தான் எடுத்துக்கொண்டுள்ள காரியத்தின் வெற்றிக்கு உதவுவதாகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியாருடைய சொற்களை எல்லாம் கேட்டுவிட்டு ஸ்ரீ அனுமாராகப்பட்டவருக்கு பதில் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, க்ஷிப்ரமேஷ்யதி காகுஸ்தோ ஹரி ருக்ஷ பிரவரேர் விரதः யஸ்தே யுதி விஜய் யாரீஞ்ச் சோகம் வியபனயிஷ்யதி. இப்போ அனுமார் சொல்கிறார் சீதா பிராட்டியார்கிட்ட, ஸ்ரீ ராமபிரான்
வானர கரடி வீரர்கள் சூழ வெகு விரைவில் காகுத்தராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் இங்கே வரப்போகிறார். அதில் சந்தேகமே கிடையாது. எதிரிகளை எல்லாம் யுத்தத்தில் அவர் வென்று தங்களுடைய துயரத்தை துடைக்கத்தான் போகிறார் சீதா பிராட்டியாரே அப்படின்னாராம் ஹனுமாராகப்பட்டவர். ஏவமாஸ்வாசிய வைதேகிம் ஹனுமான் மாருதாத்மஜா கமனாய மதிம் கிருத்வா வைதேகிம் அபியவாதயத்து. இந்த மாதிரி வைதேகிக்கு தைரியத்தை சொல்லிவிட்டு ஸ்ரீ ஹனுமார் வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் திரும்பி போவதற்கு நிச்சயம் செய்து மீண்டும் வைதேகி சீதா பிராட்டியாரை நமஸ்காரம் நின்றாராம். தத ச கபிஷார்தூல சுவாமி தர்சன நோத்சுகாக ஆருரோக கிரிஸ்திரேஷ்ட மரேஷ்டமரீம் அர்த்தனஹா. எதிரிகையெல்லாம் அழிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய இந்த வானர சிங்கமாகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் தன்னுடைய எஜமானராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை பார்க்க வேண்டுமென்ற பேராவல்ல அதிலேயே மூழ்கிட்டு அரிஷ்டம் என்ற சிறந்த மலையின் மேலே ஏறினாலாம். அரிஷ்டன்ற மலை, இந்த அரிஷ்டன்ற மலையை பற்றி தான் இப்போ வரக்கூடிய 10வது ஸ்லோகத்திலேருந்து 21வது ஸ்லோகத்து வரைக்கும் அதை வர்ணனை பண்ணுறார் ஹனுமாராகப்பட்டவர். துங்கபத்ம கஜ ஜுஷ்டா எண்ணீலாவீர் வனராஜிபிகி லோத்தரியம் இவாம்போதை ஸ்ருங்காந்தர விலம்பிபிகி போத்தியமானம் இவ பிரீத்தியா திவாகர கரை சுபைகி உன்மிஷந்தம் இவோத்பூதை லோசனைரிவ தாதுபிகி தோயௌக நிஸ்வனைர் மந்த்ரை பிராதீதமைவ சர்வதः பிரகீதமிவ விஸ்பஷ்டை நானா பிரஸ்ரவணஸ்வனைஹி தேவதாரு பிரத்யுச்சை ஊர்த்வ பாஹும் இவ ஸ்திதம் பிரபாத ஜல நிர்கோஷை பிராகிருஷ்டம் இவ சர்வதः வேபமானம் இவ ஷ்யாமை கம்பமானை சரத்கணைஹி வேணுபீர்மாரு தோத்தூதை பூஜந்தம் இவ கீசகைஹி நிஸ்வசந்தம் இவாமர்ஷாத் கோரே ராசீவ ஷோத்தமைஹி நிகார கிருதகம்பீரைர் தியாயந்தமிவ கஹ்வரைஹி மேகபாத நிவைபாதை பிரக்ராந்தம் இவ சர்வதः ஜுரும்பமானம் இவாகாசே சிகரைரப்ரசாலிபிஹி கூடைஷ்ய பகுதா கீர்ணை சோபிதம் பகுகந்தரைஹி சாலதாலாஸ் வகர்ணைஷ்ய வம்சைஷ்ய பகுபீர் விருத்தம் லதா விதானை விததை புஷ்பவத்பிர் அலங்கிருதம் நானாமிருக கணாகீர்ணம் தாது நிஷ்யந்த பூஷிதம் பகு பிரஸ்ரவணோ பேதம் சிலாசஞ்சய சங்கடம் மகர்ஷி யக்ஷ கந்தர்வ கிண்ணரோரக சேவிதம் லதா பாதப சம்பாதம் சிம்ஹாத் யுஷித கந்தரம் வியாக்ர சங்க சமாகீர்ணம்
ஸ்வாத்து மூல பலோதகம் தமாருரோக ஹனுமான் பர்வதம் பிளவகோத்தமஹா ராமதர்சன சீக்கிரேன பிரகர்ஷேனாபி சோதிதா. இந்த ஸ்லோகம் வரைக்கும் 10வது ஸ்லோகத்தையும் 21வது ஸ்லோகம் வரைக்கும் ஹனுமாராகப்பட்டவர் அந்த அரிஷ்டம் அப்படின்ற அந்த மலையை பற்றி சொல்கிறாராம். இந்த உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய கரும்பச்சை வண்ணம் பூஜை பத்மக மரங்களினுடைய வரிசைகளை கொண்டதும் கொடுமுடியில் தொங்கிக் கொண்டிருந்த மேகங்கள் உத்தரீயம் போல விளங்கியதாம். இந்த அரிஷ்டமலை பறந்து வழிந்தோடும் தாதுக்களாகிய நமது கண்களிலே மங்களகரமான சூரியனுடைய அந்த கிரணங்களால் மனமகிழ்ந்து எழுப்பப்பட்டு விழுப்பது போலவும் எல்லா இடத்துலையும் எங்கும் பெருகும் நீரோட்டங்களினுடைய சீரான ஒளியினால் வேதங்களை அத்தியாயனம் செய்வது போலவும் இருந்துதான் அந்த மலையானது. அரிஷ்டமலை மிக உயரமாக வளர்ந்திருந்த தேவதாரு மரங்களால் அந்த மலைக்கு கைகளை உயர்த்தி கொண்டிருப்பது போல இருந்துதான். அந்த மலையினுடைய 4 மேலிருந்து விழக்கூடிய தண்ணீருடைய சப்தத்தால் யாரோ அழுவது போல இருந்ததாம். காற்றில் அசைந்தாடக்கூடிய கருமையான எழில்பாலை மரங்களாலேயே அது மலையே தானே நடுங்குவது போல இருந்ததாம். துளைகள் உள்ள மூங்கில்களில் வாயு பகவான் காற்று புகுந்து வெளிப்பட்ட ஓசையினால் அந்த ஓசை எப்படி இருந்ததாம், ஒரு குயிலானது கூவுவது போல இருந்ததாம். பயங்கரமான சர்ப்பங்கள் அந்த மலையினுடைய சுவாசத்தால் கோபத்தோடு பெருமூச்சு விடுவது எப்படி போல இருந்ததாம். பனிமூட்டத்தினால மறைக்கப்பட்டிருந்த குகைகளால் அந்த குகையே தியானம் மலையே தியானம் செய்வது போல இருந்ததாம். அந்த மலையில் மேகங்கள்லாம் இறங்கி எல்லா திசைகளிலும் இருப்பதனால மேகங்களே அந்த மலையில் நடப்பதற்காக அமைக்கப்பட்டது போன்ற தாழ்வாரைகள்னாக்கா இப்போ நம்ம சொல்கிறோமோ, அதாவது தரை போட்டிருக்கோன்ட்டு. தரங்கிறது இப்போ பார்த்தோம்னா ரோடுன்னுவா, தெருன்னுவா, அதை போட்டது போல் இருந்ததாம் இந்த மலையானது. மேகங்களால் மலை போல சூழப்பட்ட சிகரங்களால் அந்த அரிஷ்டமலையானது வானத்தை நோக்கி பிரமாதமாக வளர்ந்தது போல இருந்துதான். மறைந்தும் மிகவும் நாசப்பட்டிருந்ததுமான ஏகப்பட்டதான குகைகள் இருந்ததாம். ஆச்சா பனை அசுவகர்ண மூங்கில் ஆகிய மரங்களை ஏராளமாக உடையதாக இருந்ததாம் அந்த அரிஷ்டம் மலையானது. ஏகப்பட்ட மலர் கொத்துக்களை உடைய கொடி வகைகளால் அந்த மலையானது அலங்கரிக்கப்பட்டு இருந்ததாம். பல வகை விலங்கு கூட்டங்களாலும் ஏகப்பட்டதாக நிறைந்திருந்ததாம். பெருகியோடக்கூடிய தாதுக்களால் அணி செய்யப்பட்டது போல இந்த மலையானது பிரமாதமாக இருந்ததாம். அநேக நீர்வீழ்ச்சிகளை உடையதும் கூட்டமாக கற்பாறைகள் நிறைந்ததுமாக அந்த அரிஷ்டமலையானது இருந்ததாம். மகாமா முனிவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், உறக்கர்கள்லாம் அந்த இடத்துல வசித்து கொண்டு இருந்தார்களாம். கொடிகளும் மரங்களும் நிறைந்ததும், சிங்கங்கள் வசிக்கும் குகைகளை உடையதும், புலிக்கூட்டங்கள்லாம் ஏகப்பட்டதாக நிரம்பியதும், நாம் சாப்பிடுவதற்கு சுவையான கிழங்கு, பழம், நீர் நிறைந்ததுமான அந்த அரிஷ்டமலையில் விரைவில் ஸ்ரீ ராமபிரானை நாம் தரிசிக்கப் போகிறோம் அப்படின்ற மகிழ்ச்சி பொங்க ஹனுமார் அரிஷ்டமலையில் ஏறினாராம். தேன பாத லாக்ராந்தா ரம்யேஷு கிரிசானுஷு சகோஷ சம் அசீரியந்தா ஹிலாஸ் சூர்ணி கிருதாஸ்ததா. அந்த மலையினுடைய அழகிய மலையடி வாரத்தில் தாழையிலிருந்து பாறைகள்
ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் தன்னுடைய காலடியை வைத்த உடனேயே அதில் மிதிப்பட்டு பெரிய சப்தத்தோடு அந்த பாறைகள்லாம் நொறுங்கி போய் தூள் தூளாக எடுத்தான். ச தமாருக்கிய சைலேந்திரம் வியாவர்த்தத மகாகவி தட்சிணாது தத்தரம் பாரம் பிரார்தயன் தயன்ல வனாம்பசா. அந்த மலையில் அரிஷ்ட மலையில் ஏறியதுமே அனுமாராகப்பட்டவர் ரொம்பவும் பெரிய உருவம் எடுத்துட்டாராம். சமுத்திரத்தினுடைய தெற்கிலேருந்து வடக்கு நோக்கி போவதற்கு அனைத்து தெய்வத்தையும் இறைவனையும் வேண்டிக் கொண்டாராம் அனுமாராகப்பட்டவர். அதிருக்கிய ததோ வீர பர்வதம் பவனாத்மஜா ததர்சசாகரம் பீமம் மீனோரக நிஷேவிதம். வாயுகுமாராகப்பட்டவர் அந்த பர்வதத்தின் மேலே ஏறி நின்று கொண்டு மீன் சர்ப்பம் வசிக்கக்கூடிய பயங்கரமான சமுத்திரத்தை பார்த்தாராம் அனுமாராகப்பட்டவர். ச மாருத இவாகாசம் மாருதஸ்யாத்ம சம்பவ பிரபதே ஹரிசார்தூலோ தட்சிணா துத்தராம் திசம். வாயுகுமாராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் காற்றை போலவே ரொம்பவும் கடிகிய வேகத்தோட தெற்கிலேருந்து வடக்கு திசையை அடைந்தாராம். அதாவது அந்த அரிஷ்டமலையில் தெற்கு திசையிலேருந்து வடக்கு திசையை அடைந்தாராம். ச ததா பீடி தஸ்தேன அபினா பர்வதோத்தமः ரராசச தைர்பூதை பிரவீஷன் வசுதாதலம். சிறந்த அந்த பர்வதமானது அரிஷ்டமலையானது வானராகப்பட்ட ஸ்ரீ ஹனுமாரால் பீடிக்கப்பட்டு அதிலிருந்து அனைத்து ஜந்துக்களோட பூமிக்குள்ள புதஞ்சு போயிடுத்தான் அந்த மலையானது. கம்பமாணிஷ்ய சிகரை பதத்திரபிச திருமைகி தஸ்யோரு வேகோன் மதிதா பாதபா புஷ்பசாலினः நிபே பூதலே ருக்னா சக்கராயுத ஹதாயிவா. அந்த மலையில் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ஏறி பெரிய உருவம் எடுத்துட்ட உடனேங்க மலை சிகரங்கள்லாம் ஆட்டம் கண்டதாம், மரங்கள்லாம் முறிந்து கீழே விழுந்ததாம். ஸ்ரீ ஹனுமாருடைய தொடையினுடைய வேகத்தால் தாக்கப்பட்டு மலர்களை கொண்ட மரங்கள் எப்படி விழுந்ததாம், இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டது போல பூமியில் விழுந்ததாம். கந்தரோதர சம்ஸ்தானாம் பீடிதானாம் மகௌஜசாம் சிம்ஹானாம் நினதோ பீமோ நபோ பிந்தன் ஈசுஸ்ருவே. மலை குகைகளுக்குள்ள மகாபலம் புரிஞ்சியவர்களும் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் அவருடைய காலை அழுத்தப்பட்டதுனால குகைகள் அழுத்தப்பட்டதுனால வர காதால சங்கடத்துக்கு உள்ளானவைகளுமான சிங்கங்களினுடைய பயங்கரமான அலறல் ஆகாயத்தை பிளப்பது போல கேட்டதாம் அந்த இடம் மலையில் குகையில். ஸ்ரஸ்தவ்யா வித்த வனசா வியாகுலீகிருத பூஷணாக வித்யாதர்ய சமுத்பேது சகசா தரணி தராது. அது எப்படி இருந்ததுதான்,
ஒரு பெண்ணாகப்பட்டவள் அலங்கோலமாக அவிழ்ந்து விட்டு கொண்டிருந்த ஆடைகளை கொண்டவர்களும் சிதறி விடும் ஆபரணங்களை உடையவளுமான வித்யாதர பெண்கள்லாம் எதிர்பாராத விதமாக பூமியிலேருந்து மேலே தூக்கி எறியப்பட்டாலாம். இந்த மலையானது கீழே விழுந்த உடனே, மரங்கள்லாம் விழுந்த உடனே அவள்லாம் கீழேருந்து பூமியிலேருந்து மேலே வந்து தூக்கி ஆகாயத்துக்கு எரியப்பட்டாலாம். அதிப்பிரமண फलिनो दीप्तजिह्वा महाविशाः निपीडित शिरोग्रीवा यवेष्टन्त महाहयः. ரொம்பவும் பருமனான உடல், அதிக பலம், ஒளி வீசக்கூடிய நாக்கு, கொடிய விஷம் கொண்ட மலை பாம்புகள்லாம் என்ன பண்ணிட்டான், தலையும் கழுத்தும் நசுங்கி தரையில் வந்து புரண்டலாம் தப்பிக்க முடியாமல். கிண்ணரோக கந்தர்வ யக்ஷ வித்யாதராஸ்ததா பீடிதம் தம் நகவரம் त्यक्त्वा ககனம் ஆஸ்திதாக. அப்போ வந்து என்ன பண்ணாலும் ஆகாயத்தில் வந்து கிண்ணற உறக்க கந்தர்வ யக்ஷ வித்யாதரர்கள்லாம் துன்பத்திற்கான அந்த மலையை துறந்து எல்லாரும் ஆகாயத்தை போய் அடைந்தாளாம். சச பூமிதர ஸ்ரீமான் பலினா தேன பீடிதா சௌருக்ஷ சிகரோத்தக்ர பிரவிவேச ரசாதலம். ரொம்பவும் மகாபலம் கொண்ட மாருதியினால் ஸ்ரீ ஹனுமாரால் அலைப்புண்ட அந்த சிறந்த பர்வதமானது மரங்கள் சிகரங்களோடு கூட ஒட்டுமொத்தமாக ரசாதலத்தை போய் சென்று அடைஞ்சுதான். ரசாதலம்னாக்கா பாதாளம், அதில் வந்து போய் சென்று விட்டு கீழே பூமிக்கு கீழே போயிடுத்தான். தசயோஜன விஸ்தாரஸ் திரிசம்சத் யோஜன முச்சிரிதா தரண்யாம் சமதாம் யாத ச பபூவ தராதரஹா. அதாவது 10 யோஜனை அகலம் 30 யோஜனை நீளமுடைய அந்த பெரிய மலையான அரிஷ்ட மலையானது பூமிக்குள்ளே வந்து அழிந்து தரைக்கு சமமாக ஆகிவிட்டதாம் அந்த பர்வதமானது. லிங்க ஈஷ் சுர்பீமம் சலீலம் லவணார்ணவம் கல்லோலாஸ் பால வேதாந்தம் உட்பபாத நகோ ஹரி. ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் அந்த மாபெரும் சமுத்திரத்தை வந்து கடக்க விரும்பி அலைகள்லாம் இறைச்சலிடம் சமுத்திரத்தினுடைய அக்கறையை நோக்கி ரொம்பவும் சாதாரணமாக விளையாட்டாகவே ஆகாயத்திலேயே தாவினாராம், அக்கறைக்கு சென்றாராம். இத்தியாசே ஸ்ரீமத்ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே ஷட்பஞ்சாச சர்க்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 56வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.